சார், இப்போ இந்த ரஷ்யா, ஜப்பான்லலாம் வந்துட்டு இந்த நிலநடுக்கம் வந்திருக்கு, இல்லை சுனாமி எச்சரிக்கை விடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாலலாம் இந்த கடல் அலைகள் வர்றதை பார்க்கறதுக்கே ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி திடீர்னு நிலநடுக்கம் வர்றதுக்கோ இல்லை சுனாமி வர்றதுக்கோ என்ன காரணம் இருக்கும் சார்? அதாவது எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து 2026 நல்ல 2026 7ஆம் மாதம், அதாவது நெக்ஸ்ட் இயர் சேம் மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்படும். அது கடலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்பட்டு கடல் தண்ணி வேறு இடத்துக்கு மூவ் ஆகும். ஒரு மலையாக இருக்கலாம், அந்த பகுதிக்கு மூவ் ஆகி அது ஃபில் ஆகி அந்த கடலில் இருக்கக்கூடிய இடத்த இருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தண்ணி வேறு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை. அதுபடியாக மிகப்பெரிய ஒரு எர்த்குவைக் ஒன்று காத்துன்னு இருக்குது. அது இந்தியாவில் இல்லை, வேறு கண்ட்ரியில் தான் நடக்கும். நடுக்கடலில் நடந்து அதில் வந்து நம்ம பூமியை பார்க்குற அளவுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த பிரளய காலங்கள் ராகு, நான் ஏற்கனவே சொன்னேன் சண்டால ராகு. இந்த சண்டால ராகு வந்து கும்பத்தில் உட்காந்துருக்கான். இந்த கும்பத்தில் உட்கார்ந்தது இல்லாமல் செவ்வாய் இப்போ தான் நகர்ந்தார். அது கரெக்டாக நடக்கிற கடைசி நேரத்தில் தான் இந்த பிரச்சனையை வந்து பெரிய சுனாமியை கொடுத்துட்டு போயிருக்கார். இருந்தாலும் செவ்வாய் நகர்ந்துட்டான். இனிமேட்டு கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. அது இல்லாமல் ரஷ்யாவில் வந்திருந்தாலும், ரஷ்யாவில் ஒரு ப்ராப்ளங்கள் வந்திருந்தாலும் திரும்ப ஜப்பானில் இது வரைக்கும் பார்க்காத எர்த்குவைக் வரும். இது வரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய எர்த்குவைக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஜப்பான் கண்ட்ரியில் இருக்க மக்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளங்கள் ஏற்படும். அது இல்லாமல் கடல் வழியாக தான் ப்ராப்ளங்கள். நம்ம ஆரம்பிக்க சொல்லியே சொன்னேன், ஒன்று கடல் வழியாக பிரச்சனை ஏற்படும், இல்லை இந்த கடல் வழியாக சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம படிக்க சொன்னோம், அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜப்பான் கண்ட்ரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அங்கே நிறைய எர்த்குவைக் வருது. இதுக்கு காரணம் 2 திங்ஸ். ஒன்று பிரளய காலம், ரெண்டாவது வந்து ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய நிலைமை, மூணாவது நம்ம சுழற்சி, அதாவது அதிகமான வெப்பநிலைமைகள் ஏற்பட்டு. ஸோ சூரியனோட அதிகமான வெப்பநிலைமைகள் ஏற்படுறப்போ அந்த வெப்பநிலைகளோட காரணத்தினால்தான் இந்த பூமியோட நிலை மாறி இருக்கு. அதனால் இந்த சூரியனோட வெப்பநிலைகள் அதிகமாக ஏற்படுறத அந்த சூழலாம் இந்த சுழற்சியோட காரணங்கள். அது இல்லாமல் எர்த்குவைக் பூமி மிகப்பெரிய சூடுத்தன்மை அடைஞ்சிருக்கு. அதோட தன்மையினால்தான் இந்த எர்த்குவைக்கள் அதிகமாகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக மக்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. 2028 2029 வரைக்குமே மக்களோட நிலைகள் வந்து மாறி மாறி இந்த பேரழிவுகளோட வழிகள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா குறையும். அதுக்கப்புறம் நிலைகள் மாறும். அதில் வெப்பநிலைகள் ரொம்ப அதிகமாகி உடல் நோய்கள் நிறையா ஏற்பட்டு அந்த நோய்கள்னால பாதிப்புகள் வந்து திரும்ப மக்கள் பழைய நிலைமைக்கு வர நிலைமை வரலாம். இந்த நோய்கள் சுனாமின்றதுலாம் கிடையாது. நமக்கு ஏற்கனவே கோவிட் வந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. மிகப்பெரிய விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆனாலும் பார்த்து அதுக்கான வழிகள் மாறுறதை நம்ம பார்க்க போகிறோன்றதை சொல்கிறாங்க.